எனக்கு உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ஹாப்பி. அப்புறமா ஹார்ட் பீட்டில் நான் உங்களுக்கு டாட்டர் நடித்தது வந்து நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோட ரியல் அம்மா மாதிரியே நல்லா கேரிங்காக பார்த்துப்பீங்க. ஸோ எனக்கு இதே மாதிரி உங்கள் கூட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை. என்னடி ரதி, பண்ணலாமா? அது என்ன அந்த கடைசி டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதான் கூப்பிடுவாங்களா அவங்கள? ஆமா, அப்படிதான். என்னடி ரதி அப்படிதான் பேசுவாங்க அப்பப்போ. ஓகே. திவி வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படி வெல் பிஹேவ்டா இருக்கணுமோ ஒரு செட்டில், எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்னா அப்படி இருக்கிற ஒரு குழந்தை திவி. சொல்லி கொடுத்தா எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. திவிக்காக ஒரு ரீடேக் போயிருக்க மாட்டேன். அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட். டிசிப்ளினாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்ட். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவள் பேசும்போதும் வந்து நான் ஒரு அம்மா பார்க்குற மாதிரி அவள் நல்லா பேசுனானா, அவள் பேசுறது என்னன்னு விட அவள் நல்லா பேசுனானா, அவள் ஏதாச்சும் ஒளறிடுவாங்களோ அந்த பயத்தில் தான் நான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரொம்ப வருஷமாக, ஒரு 2 வருஷம் ஆகுதுல்ல நம்ம சினிமாவில் குழந்தைங்களெல்லாம் நம்மளுக்கு பேபியாக நடிச்சிருக்குனாலும் திவி தான் லாங்காக நடிச்சிருக்காங்க, திவி சித்தாப். ஸோ அதனால எனக்கு எப்பவுமே ஒரு 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 ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இருக்குது.